ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க போகிறது அதிசார குரு பயிற்சி பலன். கடந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார். இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்ரமாகி உச்சமாகி இருக்கின்றார். அவர் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை கடகத்தில் இருப்பார். இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார். அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 6 வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த குரு பயிற்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும். காரணம், எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார், ஸ்தான பலம் அடைகின்றார். அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கு விழுகின்றதனால் பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை. இப்போது மேஷம் முதல் ரிஷபம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியின் அதிசார பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 4, 7 கூடியவராக இருந்து கடந்த மே மாதம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சியானார். இப்போது அக்டோபர் மாதம் திருக்கணித பிரகாரம் 18ஆம் தேதி அக்டோபர் 18ஆம் தேதி 10லிருந்து 11க்கு வருகின்றார். அதுவும் உச்சபலத்தோடு 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 11லே வருவது என்பது டிசம்பர் 6ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமான காலகட்டம். அதுவும் கூடுதலாக ஜனனகால ஜாதகத்தில் கன்னிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குரு வக்கரமாக இருந்தால் இந்த 11லே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர காலத்திலே மிக மிக அற்புதமான பலன்களை இந்த குறுகிய காலத்தில் மிக பெரிய அளவிலே செய்வார். அவர் 11லே வந்திருப்பதாலும் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதும், அவர் பார்வையால் 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும் பார்க்க இருக்கிறார். எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். முதல் ராசிக்கு 4, 7 கூடியவர் 11லே வந்திருப்பதினால் எதிலும் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி, பணம் உட்பட உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தியினுடைய அளவுக்கேற்றாற்போல் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக குரு பகவான் தருவார். அது எந்த விஷயமாக உண்டாக இருக்கலாம். கல்வி இளையவர்களாக இருந்தால் கல்வித்துறை, வாலிப வயதுகளாக இருந்தால் திருமணம், தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலுடைய முன்னேற்றம், பொருளாதாரம், வம்பு வழக்குகள் மூலமாக நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தாலும் இந்த குறுகிய காலகட்டத்திலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வது, திருமண முயற்சிகள் வெற்றி அடைவது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக 11லே வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தருவார் என்பதே உண்மையாகும். அதே வேளையில் அவர் 4ஆம் வீட்டிற்கு 8லே மறைவதனால் 4ஆம் வீட்டின் மூலமாக இந்த குறுகிய காலத்திலே உங்களுக்கு சுபகாரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்கள் அற்புதமாக நடக்கும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்விக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் நடக்கும். கல்விக்காக பெற்றோர்கள் கடன்கள் வாங்கலாம். அந்த கடன்கள் அத்தனையும் உங்களுக்கு சுப கடன்களாகவே முடியுமே தவிர மற்றபடியாக 11லே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு கேந்திராதிபதி தோஷமாக இருந்தாலும் அவர் மிக வலிமை பெற்று இருப்பதினால் நிச்சயமாக எந்த கேடு கெடுதியும் வராது. குறுகிய காலமாக இருந்தாலும் இது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். எந்த துறையில் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் என்பதே இந்த குரு பகவான் 11லே உச்சமடைந்திருக்கக்கூடிய அற்புதமான பலன்களாகும். அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3லே இந்த மாதம் கடைசியில் அக்டோபர் மாதம் கடைசியிலே செவ்வாய் வருவார். 3 கூடியவர் 3லே ஆட்சி பெற்று குருவினுடைய பார்வையை வாங்குவதனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி தரும். உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணையாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். குறிப்பாக பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பயணங்களாக அமையும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும், அவருடைய கனவுகளும் ஆசைகளும் லட்சியங்களும் வயதிற்கேற்றார்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம், 3 கூடியவர் 3லே செவ்வாய் ஆட்சி பெற்று 3ஆம் வீட்டிற்கு 2, 5 கூடிய குரு பகவான் ராசிக்கு 11லே உச்சமடைந்த 3ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் தொட்டதெல்லாம் தொடங்கும், எல்லாமே மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்கின்ற அமைப்பு தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். நண்பருடைய வருகை, குடும்பத்தில் சந்தோஷம், விஐபிகள் தொடர்பு, குறிப்பாக முதலில் சொன்னது போல இளைய சகோதரருடைய வாழ்வில் ஒளி வீசும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும். அடுத்தபடியாக அவருடைய பார்வை 5ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 5ஆம் வீட்டுக்கும் கிடைக்கிறது. 5ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவானுக்கும் கிடைக்கிறது. 7 இருக்கக்கூடிய சனி பகவானும் கிடைப்பதனால் 5ஆம் வீடும் 5ஆம் வீட்டு அதிபதிக்கும் குரு தொடர்பு இருப்பதினால் தெய்வ கடாட்சம் பூரணமாக உண்டு என்பதே இதனுடைய அர்த்தம்.
5ஆம் வீட்டிற்கு அவர் விரையாதிபதி, அதாவது 5ஆம் வீட்டிற்கு அவர் 12 கூடியவர் என்பதனால் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக சுபகாரியங்கள் கட்டாயம் உண்டு. அது படிப்பு, குழந்தை பாக்கியம், திருமணம், வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, எண்ணற்ற வகையில் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, நகை வாங்குவது, உங்களுடைய என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனை விஷயங்களும் சுபவரியம் இந்த குறுகிய காலத்திலே நடக்கும். அதற்கேற்றார்கள் பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் வரும் என்பது தெளிவு. 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். குறுகிய காலமாக இருந்தாலும் அற்புதமான முறையிலே திருமணம் செட்டாகிவிடும். எந்தெந்த காரணத்தினாலும் தள்ளிப்போன திருமணம் கூடிவிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலத்தில் அற்புதமான முறையிலே பெண்கள் கருத்தரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அவர்களும் திட்டமிட்டு தனது வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் முன்னோருடைய அருளும் தெய்வ கடாட்சமும் பூர்ணமாக கிடைக்கும். பலருக்கு தந்தையின் மூலமாக முன்னோர்களுடைய சொத்து முறையாக பங்குபடாத சொத்துக்களும் அல்லது உங்களுடைய திறமையாலும் அதிர்ஷ்டத்தாலும் தெய்வ கடாட்சத்தினாலும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய யுவாக்களும் பலருக்கு கட்டாயம் இந்த 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் தருவார் என்பதே அடிப்படை உண்மையாகும். ஆக குருவினுடைய பார்வை 3ஆம் வீட்டிற்கும் சரி 5ஆம் வீட்டிற்கும் சரி மிகப்பெரிய யோகத்தை தர காத்திருக்கிறார். சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தபடியாக 7 சனி இருக்கிறார். 5, 6 கூடியவர் 7 இருந்து திருமண தடைகளை பெரிய அளவிலே தங்கு தடையாக பண்ணியிருப்பார். பொதுவாக 7 சனி இருந்தால் காலதாமதமான திருமணம். இந்த காலகட்டத்திலே குரு பகவான் 11 உச்சமாகி பார்ப்பதினால் எல்லாம் தங்கு தடைகளும் இந்த குறுகிய காலகட்டத்திலே விலகி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அற்புதமான துணைவனோ துணைவியோ நிச்சயமாக அமைவார். நீங்கள் முழு முயற்சி எடுத்து இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பெற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டே பிள்ளைகளுக்கு அற்புதமான முறையில் திருமணத்தை நீங்கள் கட்டாயம் முடித்து வைக்கலாம். கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும். ஒரு சிலர் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள். வெளியூர்கள் பயணமோ வெளிநாடு பயணங்களோ வெற்றி அடையும். ஆகிய எண்ணியது எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் 7ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்களும் உண்டு. 7ஆம் வீட்டின் மூலமாக சுபவிரயங்களும் உண்டு. காரணம், அந்த வீட்டிற்கு சனி பகவான் விரையாதிபதி, அதாவது அந்த வீட்டிற்கு சனி 12 கூடியவர் என்பதனால் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ சுபவிரயங்களும் பெரிய அளவிலே காத்திருக்கிறது. அதனால் அந்த அத்தனை விரயங்களும் சுபவிரயங்கள் ஆகுமே தவிர வீண் விரயங்களும் ஆகாது என்பதே தெளிவு. ஆக கன்னிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறுகிய காலத்தில் குரு 11 சஞ்சாரம் செய்தாலும் அந்த காலம் மிகவும் ஏற்றமான காலமாகவும் முன்னேற்ற காலமாகவும் பொற்காலமாகவும் அமையும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனையும் வெற்றியும் பெரிய லாபத்தையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். உங்கள் கனவுகளும் திட்டங்களும் அவரவர் வயதிற்கேற்றாற்போல் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. பயன்படுத்தி கொள்ளலாம். குலதெய்வத்தின் கோயிலுக்கோ மகான்களுடைய ஜீவ சமாதிக்கோ சென்று வணங்குவதனால் பலவிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கைமேல் வரும் என்பதே இந்த குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டு முறையாகும்.